இறைவா இறைவா என்று எப்போதுமே இறைவனை நினைத்துக் கொண்டிருந்தால் நடக்குமா? இறைவனுக்கு நாம எல்லாம் பிள்ளைகள். இன்னொரு உதாரணம் சொன்னாலும் உங்களுக்கு வரும். உங்களுக்கே 4 பசங்க இருக்கான்னு வச்சுக்கோம், 4 குழந்தைகள். அந்த குழந்தைகள் எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அந்த குழந்தைகள் என்ன நினைக்கிறது? அதே மாதிரி நம்ம எல்லாம் இறைவன் குழந்தைகள். நம்ம எல்லாம் எப்பவுமே இறைவா இறைவான்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நான் இந்த குழந்தைகளை யாராவது ஒருத்தன் அப்பா அம்மா நீங்களே கடவுள் நீங்களே எல்லாம் சொல்லி அப்பா பாத பூஜை பண்றது அம்மாவுக்கு பாத பூஜை பண்றது பண்ணிக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கோ. அது அப்பா அம்மா விரும்புறதே கிடையாது. என் பையன் நிறைய படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போகணும், எனக்கு ஒண்ணு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்க சேமமா இருக்கணும், பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் விரும்புறாங்க. அதை விட்டுட்டு அப்பாவை அம்மாவை உட்கார வச்சு பூஜை பண்ணி பாத சேவை பண்ணி அதை பண்ணி இதை பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு பிடிக்குமா? மனிதனுக்கே பிடிக்க மாட்டேங்குது, இறைவனுக்கு பிடிக்குமா? இல்ல. அதனால இதையெல்லாம் தான் மூட நம்பிக்கை. அதை உணர்ந்து மக்களுக்கு உண்மையான பக்தியை புகட்ட வேண்டும். அப்படி உண்மையான பக்தியை புகட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நானும் 230 குருமார்களை சந்தித்தவன். 230க்கு மேல் இவர்கள் கணக்கே கூட முடியாத அளவுக்கு. கன்னியாகுமரியிலிருந்து கைலாயம் வரை பிரயாணம் செய்தவன் தேடி. இன்னும் பார்க்கணும்னா மேலை நாடுகள கூட ஓரளவு போயிட்டு வந்திருக்கேன். ஆனா அது விஞ்ஞானத்தை நாடி அல்ல. ஆனால் இத்தனை பேரையும் நாடி இத்தனை பகுத்தறிவால் ஆராய்ந்த போது மூட நம்பிக்கைகளால் இந்த கரிகாலத்தில் மங்கி கிடக்கிறதை தவிர உண்மையான நம்பிக்கைகள் இருப்பதாக தெரியவில்லை. அதில் நான் தேர்ந்தெடுத்தது சித்தி மார்க்கம். இந்த சித்தி மார்க்கத்தில் தான் சில உண்மைகளை மக்களுக்கு உணர்த்த முடியும் என்பதை உணர்ந்தேன்.